அனிமேனியாக் தமிழ் ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் மதரா வர்சஸ் மினாட்டோ வீடியோ வந்துட்டு போட்டிருப்பீங்க. அதில் மதராவோட ஒரு பிக்கஸ்ட் கேனன் ஜிட்ஸுவான லிம்போவை பற்றி சொல்லாமலேயே எப்படி ப்ரோ மதரா வர்சஸ் மினாட்டோ ஃபைட்டில் மினாட்டோ ஜெயிப்பார்னு சொல்கிறீங்க? அண்ட் ஐ எம் ஷுவர் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வச்சு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மதரா தான் ஜெயிப்பார். அதில் டவுட்டே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ தாய் ஜிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதரா தான் ஜெயிப்பார். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் மினாட்டோவோட தாய் ஜிட்ஸு பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ட் மதராவோட தாய் ஜிட்ஸு பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் கென்ஜிட்ஸுலும் பார்த்தீங்கன்னா மதரா வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் மினாட்டோ வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் சேஜ். இந்த விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கிடுவேன். ஆனால் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பவர் வச்சு ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக மதரா தான் ஜெயிப்பார். அதில் டவுட்டே இல்லை. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க. ஸோ மினாட்டோ ஃபேன்ஸ் வந்துட்டு மினாட்டோவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் மதரா கிட்ட ஒன்றுமே நடக்காது. மினாட்டோவால் மதராவை தோக்கடிக்கவே முடியாது. டூரிங் பேட்டில் அப்போ மதரா வந்துட்டு சூசனோ அட்டைன் பண்ணாரு அப்படின்னா மினாட்டோவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இதுக்கு அனிமேனியாக் தமிழ் ப்ரோ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, மினாட்டோ வந்துட்டு வேற கண்ட்ரிக்கு டெலிபோர்ட் ஆகி மதராவோட சக்ரா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மதராவை அட்டாக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே தான் அனிமேனியாக் தமிழ் ப்ரோக்கு இன்னொரு கொஸ்டின். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மதரா வந்துட்டு ரினேஷரிங்கன் வந்துட்டு அப்டேன் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ மினாட்டோவால் வேற பிளேசஸ்க்கு போக முடியும் அப்படின்னா மதராவால் வேற டைமென்ஷனுக்கு போக முடியும். பிகாஸ் ரினேஷரிங்கனோட எபிலிட்டி வந்துட்டு வேற டைமென்ஷனுக்கு யூஸரை கொண்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் உள்ளவங்களையும் வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு மினாட்டோ தன்னோட வேர்ல்டில் வந்துட்டு எங்கே மதராவை போய் தேடுவார் அண்ட் எப்படி சர்ச் பண்ணி மதராவை அட்டாக் பண்ணுவார். அண்ட் மினாட்டோவால் டைமென்ஷன் டு டைமென்ஷன் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. அப்படியே ட்ராவல் பண்ணாலும் மதராவோட டைமென்ஷனுக்கு இவரால் வர முடியாது. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மதரா வர்சஸ் மினாட்டோ ஃபைட்டில் வந்துட்டு மினாட்டோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு. அண்ட் அவர் எங்கே பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் மதராவை வந்துட்டு மினாட்டோ பீட் பண்ண முடியவே முடியாது. மதராவோட ரினிங்கனோட ஸ்பெஷல் எபிலிட்டியே லிம்போ அப்படிங்கிற ஒரு ஜுட்ஸு தான். ஸோ அந்த ஜுட்ஸுவால் வேற டைமென்ஷன்லேருந்து மதராவை வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு கொண்டு விட முடியும். அந்த மதரா வந்துட்டு யாருக்குமே விசிபிளா தெரிய மாட்டாங்க. ஒன்லி சஸ்கேவாலையும் நருட்டோவாலையும் தான் அந்த லிம்போவை வந்துட்டு பார்க்கவும் சென்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ மதரா தன்னோட 2 ரினிங்கனை வச்சு 4 மதராவை வந்துட்டு வேற டைமென்ஷன்லேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு கொண்டு வரலாம். அதை வேற டைமென்ஷன் சொல்றதோட இன்விசிபிள் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கப்போ மதரா ஃபைட் பண்ண இடத்துலயே ஒரு லிம்போ குளோனை வந்துட்டு விட்டுட்டு போனா மினாட்டோவால என்ன செய்ய முடியும்? மினாட்டோவால அந்த குளோனை சென்ஸ் கூட பண்ண முடியாது. பட் மதராவோட அந்த லிம்போ குளோன் வந்துட்டு மினாட்டோவை அட்டாக் பண்ணும் அண்ட் மினாட்டோவை சாகடிக்க கூட அதால முடியும். ஸோ ஒரு லிம்போவை மினாட்டோ சமாளிக்கிறதே கஷ்டம். இதுல 4 லிம்போவை வந்துட்டு மினாட்டோக்கு அகேன்ஸ்டா மதரா அனுப்பி விட்டாரு அப்படின்னா வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் மினாட்டோ ஜெயிக்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஃபார் அனிமேனியாக் தமிழ். மினாட்டோவால மதராவை ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க. மினாட்டோ எப்படி மதராக்கு ஃபைனல் ப்ளோ வந்துட்டு கொடுப்பாரு? 2-3 ரசங்கனை வச்சு மதராவை அட்டாக் பண்றது மூலமா மதரா வந்துட்டு செத்து போயிருவான்னு சொல்லவே முடியாது. மதரா விசிஸ் மைட் கை ஃபைட்ல மைட் கை வந்துட்டு மதராவை போட்டு பொழந்து எடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணியுமே மதரா வந்துட்டு கெத்தா எந்திரிச்சு நிற்பாரு. ஸோ மதராவை வந்துட்டு 2-3 ரசங்கனாலாம் சாகடிக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது மதராவை சாகடிக்கிறது. அட்லீஸ்ட் ரசன் சுடிக்கனாச்சும் தேவைப்படும். ஸோ அது கூட மினாட்டோவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஃபார் அனிமேனியாக் தமிழ் ப்ரோ. மினாட்டோக்கு வந்துட்டு சேஜ் மூட் இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு சக்கராவே தீராது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ சேம் திங் தான் மதராக்கும். மதரா வந்துட்டு 6 பேக் செஞ்சுட்ஸுவும் சாதாரண செஞ்சுட்ஸுவும் வச்சிருக்காரு. ஸோ மதராக்குமே சக்ரா ரிசோர்ஸஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அகெயின் இன்னொரு கொஸ்டின் ஃபார் அனிமேனியாக் தமிழ் ப்ரோ. மினாட்டோ ஷேடோ க்ளோன் போட்டு மதராவோட உடம்புல தன்னோட மார்க்கை வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணி ஃப்ளையிங் ரெஜின் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னோட ஆன்சர் என்னதுன்னா மதராவை ஃபர்ஸ்ட் மினாட்டோ டச் பண்ணணுமா ப்ரோ? டச் பண்ணாதான ப்ரோ அந்த மார்க்கை வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்க கேட்கலாம் மதராவை டச் பண்றது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. மதரா கிட்ட ட்ரூத் சீக்கிங் பால்ஸ் சொல்லிட்டு ஒன்று உண்டு. அண்ட் அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸ் வந்துட்டு அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ரெண்டுத்துக்குமே உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்போ மதரா மேலே வந்துட்டு எப்படி ப்ரோ மினாட்டோ தன்னோட ஃப்ளையிங் ரேஜின்கான மார்க்கை வந்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணுவார்? ஸோ அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பால்ஸை வச்சு ரீஅனிமேட்டட் நிஞ்சாவை கூட நம்ம வந்துட்டு அழிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் மினாட்டோக்கு வந்துட்டு ஒபிட்டோ பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவரோட கையே போயிரும்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஃபார் அனிமேனியாக் தமிழ் ப்ரோ. மதரா தன்னோட 4 லிம்போஸையும் மினாட்டோக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண விட்டாருன்னா மினாட்டோவால என்ன செய்ய முடியும் ப்ரோ? மினாட்டோவால வேற கண்ட்ரிக்கு வேணா தப்பிச்சு போக முடியும். ஆனா மதராவை தோக்கடிக்கவே முடியாது. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸை செல்ஃப் டிஃபென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிம்போவையும் செல்ஃப் டிஃபென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கப்போ மினாட்டோ மதராவை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் இவ்வளோ டிஃபென்ஸையும் மீறி வந்துட்டு மதராவை வந்துட்டு மினாட்டோ தொடுறாரு அப்படின்னா மதரா என்ன சும்மாவா இருப்பாரு? அண்ட் அதையும் மீறி வந்துட்டு மினாட்டோ மதராவை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா 2-3 ரசங்கன் ப்ளஸ் சேஜ் மூட் அட்டாக்ஸ்னா மதராவை ஒன்றும் சாகடிச்சிடாது. மினாட்டோ குராமாவை விட்டு அட்டாக்
பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிடும். டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை கூட அந்த ட்ரூத் சீக்கிங் பால்ஸ் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணிடும்னு சொல்லுவேன். அண்ட் கடைசியாக மினாட்டோ ஃபேன்ஸ் வந்துட்டு கேட்பீங்க, மினாட்டோ பேரியன் மூட் எடுத்தால் மதுராவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. தன்னோட ரினேஷரிங்கனை வச்சு வேறு டைமென்ஷனுக்கு போயிட்டு ஜாலியாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு மினாட்டோவை பார்த்தா ஒன்று மினாட்டோவும் குராமாவும் செத்து போயிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி குராமா மட்டும் செத்து போயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மினாட்டோ உசுரோட இருந்தாலும் நம்ம மதுரா வந்துட்டு ஈஸியாக அவரை வந்துட்டு கொண்டுருவாருன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நருட்டோ பேரியன் மூட டீஆக்டிவேட் பண்ணும்போது நருட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக தான் இருப்பார். ஸோ சேம் திங் தான் மினாட்டோக்கும். ரொம்பவே டயர்டாக இருக்க கேப்பில் மதுரா ஈஸியாக மினாட்டோவை பீட் பண்ணிடுவாருன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைமென்ஷனுக்கும் வேறு வேறு பிளேசஸ்க்கும் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஃபைட் மாதிரியே இருக்காது. சொல்லப்போனால் ரெண்டு பேருமே ஒருத்தங்க மீட் பண்ணிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டன்ட்டாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் நடக்குது அப்படின்னா மினாட்டோ தன்னோட சேஜ் மூட் கேசியம் ஃப்ளைங் ரேஜ் இதெல்லாம் வச்சு மதுராவை அட்டாக் பண்ண போனாரு அப்படின்னா மதுராவை தொடக்கூட மாட்டாருன்னு தான் சொல்லுவேன். மதுரா லிம்போ போட்டாலே மேட்ச் ஓவர் தான் சொல்லுவேன். பிகாஸ் மினாட்டோவால் அந்த லிம்போவை சென்ஸ் கூட பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், மதுராவால் ரீஜென்ரேட் கூட பண்ண முடியும். ஸோ நீங்கள் கையை காலை உடச்சா கூட ரீஜென்ரேட் ஆகி கெத்தா நிற்பாரு. மினாட்டோ மாதிரி ரெண்டு கை இல்லாமல் ஃபைட் பண்ண மாட்டார். அண்ட் கடைசியாக ஒரு கொஸ்டின் ஃபார் அனிமானியாக் தமிழ் ப்ரோ. 2-3 ரசங்கனால மினாட்டோ வந்துட்டு மதுராவை தோக்கடிக்க முடியுமா ப்ரோ? 8 இன்னர் கேட்ஸ் ஓப்பன் பண்ண மைட் காய் கிட்ட வந்துட்டு மதுரா அவ்வளோ அடி வாங்குவார். அப்படி இருந்துமே மதுரா கெத்தா எந்திரிச்சு நிற்பாரு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு எப்படி ப்ரோ 2-3 ரசங்கன் வந்துட்டு மதுராவை பீட் பண்ணுவோம்? இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற மதுரா உச்சிகாக்கு வந்துட்டு 2-3 ரசங்கனை தாங்குற அளவுக்கு பவர் இல்லையா ப்ரோ? நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் பெரிய யூடியூபர், ஸோ உங்ககிட்ட ஆன்சர் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இன்னமும் யாராச்சும் மதுராவை வந்துட்டு மினாட்டோ பீட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா மினாட்டோ மதுராவை எப்படி பீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கமெண்ட் வந்துட்டு அக்செப்டபிளாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ ரீச் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி 200 or 300 வியூஸ் கூட இருக்கலாம். பட் அந்த 300ல் ஒரு 100 பீப்புளாச்சும் நம்புவாங்களே மினாட்டோவோட மதுரா பவர்ஃபுல் அப்படின்னு. அண்ட் நான் சொல்லிக்கிறேன், மினாட்டோ வந்துட்டு எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, ஜஸ்ட் மினாட்டோ மதுராவோட பவர் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். 1000 சினோபிஸே பார்த்து பயந்த ஒரு லெஜெண்டரி உச்சிகாவா இருந்த மதுரா உச்சிகாவை மினாட்டோ தோக்கடிச்சிருவாருன்னு சொல்றத என்னால் ஏற்றுக்க முடியல. அண்ட் எனக்கு என்ன கவலை அப்படின்னா அனிமானியாக் தமிழ் ப்ரோ வீடியோவை 1 லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்துட்டு பார்த்துருக்காங்க. நான் வந்துட்டு பொறாமப்படலை. அந்த 1 லட்சம் பேரில் அட்லீஸ்ட் 15,000 பேராச்சு மினாட்டோ தான் மதுராவோட பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது வந்துட்டு டோட்டலி ராங். ஸோ தேட்ஸ் வை இந்த வீடியோ வந்துட்டு நான் கிரியேட் பண்ணேன். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.